ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. முன்னாடிலாம் பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வந்தோம்னு தான் தமிழ் சினிமாவே கெட்டு போச்சு. ஜாதியே இல்லாத இடத்துலலாம் ஜாதி எடுத்து சினிமாவில் திணிச்சதே இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்கு சினிமாவுக்கு வராமல் இருந்திருந்தா தமிழ் சினிமாவோட ஜாதியே இருந்திருக்காதுங்க. ஜாதியை திணிச்சதே பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு படி மேலே அதிகமாக போயிட்டு இந்த சினிமாலாம் எடுக்கிறதுக்கு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கதையை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வந்து நாங்கள் பிற்படுத்தப்பட்டவங்க எங்கள் ஜாதி அது இதுன்னு சொல்லிட்டு ஜாதியை வந்து திணிச்சிடுறாங்க. அதனால தான் படம் 2 நாளே ஃப்ளாப் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு தியேட்டர் சங்க உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, குறிப்பாக இயக்குனர் ப. ரஞ்சித், இயக்குனர் மாரி செல்வராஜ் இவர்களெல்லாம் வந்து தங்களுடைய கருத்து என்ன, தாங்கள் எந்த பிரச்சனைக்காக இந்த சினிமாவுக்கு வந்திருக்கோம், தாங்கள் என்ன சொல்ல போகிறோன்றதுல வந்ததுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. அதை ரொம்ப தெளிவாக தன்னுடைய திரைக்கதையில் கொண்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் சும்மா அப்படி திணிச்சிட்டு போயிடல, படத்தை வந்து இன்னும் புரிகிற மாதிரி சொல்லப்போனால் மொக்கையாக ஒன்றும் எடுத்துகிட்டு போயிடல, மக்களுக்கு புரியும்படி மக்கள் ரசிக்கும் விதமாக இங்கே வணிக ரீதியாகவும் பொழுதுபோக்கு சினிமாவும் அதில் தங்களுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜும். அப்போது இவங்க வந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத வெற்றி பெற்ற இயக்குநர்கள். குறிப்பாக ரஞ்சித் வந்து இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கியை 2ஆக மாற்றிருக்காரு. ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவுடைய போக்கியை 2ஆக மாற்றிருக்காரு. அப்போது ரஞ்சித் அவர்கள், மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக அவங்களுடைய படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுது. அவங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அந்த சினிமா துறையால் குறிப்பாக தயாரிப்பு நிறுவனத்தில் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. அவங்க எத்தனை கோடி சம்பளம் வாங்கினா இவங்களுக்கு என்ன, எவ்வளோ விலை உயர்ந்த காரில் வந்தால் இவங்களுக்கு என்ன, வயிறு எரியுது பாருங்க, அவ்வளோ எரிஞ்சு பேசியிருக்காரு. நீங்களாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சொல்லி சினிமா எடுக்கிறீங்களே, அந்த மக்களுக்கு சினிமா எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் நல்ல நல்ல காரில் வரீங்களே, பெரிய பெரிய கோடிக்கணக்கில் ஒரு காரில் வரீங்க, பென்ஸில் வரீங்க, BMW வரீங்க, ஜாக்ல வரீங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்ல கார்லாம் வரீங்களே, நீங்கள் என்ன எதுக்கு இது மாதிரிலாம் சொல்கிறீங்க, அதான் முன்னேற்றிங்கல்ல, போயிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போது தமிழ் சினிமாவில் இவர்களுக்கு முன்பாகவே வர்க்க அரசியலை பேசி நிறைய படங்கள் வந்திருக்கு, சாதியை பற்றி பேச திரைப்படங்களும் வந்திருக்கு, மக்களை மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தையும் நமக்குள்ள ஊட்டின நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. அப்போது அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்லாம் விலை உயர்ந்த காரில் போகலாம், அந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குநர்கள்லாம் விலை உயர்ந்த காரில் கோடிக்கணக்கில் காரில் போகலாம். ஆனால் நான் இந்த சமூகத்தில் தான் வந்திருக்கேன், இந்த சமூக மக்களுடைய வாழ்வில் தான் எங்கள் திரைப்படமாக பதிவு பண்ண வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக தங்களுடைய கருத்தியில் பேசி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வித்திட்டு இருக்கக்கூடிய ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் காரில் போனால் மட்டும் வயிறு அவ்வளோ எரியுதுங்க, அவ்வளோ எரிஞ்சு பேசியிருக்காரு. அவரோட வேதனை கொட்டுறாரு. நீங்கள் தான் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, அதான் முன்னேறி வந்துட்டீங்க இல்லையா, ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் சும்மா வந்து நீங்கள் வந்துட்டு ஜாதி வச்சு படம் எடுக்கிறீங்க, இங்கே படமே ஓட மாட்டேது, படம் ஓடாமல் தங்களால் இன்னைக்கு வந்து 100 கோடி கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட வாழை இன்னி வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ மக்கள் அதை ரசிக்கிறாங்க, மக்கள் அதை விரும்புகிறாங்க. இந்த 2 படைப்பாளிகளுடைய படைப்பு என்பது தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படைப்புமே அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படைப்பாக இருந்துகிட்ருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அவங்க விலை உயர்ந்த காரில் போகிறாங்க, அப்படி அதனால் சமூகம் வந்து முன்னேறிச்சா அப்படின்னு கேட்குறதுலாம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது, வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடு தான். இது ஒரு புறம் இப்படி இருக்க, புதிய தமிழ் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. வாழையை பார்த்தேன், நான் பாராட்ட நினச்சாலும் பாராட்ட முடியல, பாராட்டாமல் கடந்து போக முடியல அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல, தெளிவாக சொல்கிறேன். வாழைப்படத்தை வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. ஆனால் நீங்கள் ஏன் தொடர்ந்து அந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறீங்க, இன்னும் அந்த கஷ்டம்லாம் நம்ம மீறி வந்துட்டோம் இல்லையா, திருப்பி நீங்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொது புத்தியில் வந்து தேவேந்திர குல சமூக மக்கள் இன்னமும் இப்படி தான் இருக்காங்கன்ற கருத்தை வந்து நீங்கள் விதைக்கிறதுனால அது ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு வித்துடாதான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. உண்மையாகவே நியாயமான கேள்வி. ஆனால் அந்த சினிமாவை வந்து முழுமையாக பார்க்கணும். அது அவருடைய பயோபிக், மாரி செல்வராஜ் பயோபிக். அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அதை காமிச்சிருக்கு. அதே நேரத்தில் அவர் சில அரசியலும் பேசியிருக்காரு இல்லையா, கூலியூருக்காக பேசியிருக்காரு, ஒடுக்கப்பட்டவங்ககிட்ட கீழே இருக்கின்றது வரலாறு வந்து பேசுறதுனால வீரன்றதை பேசியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு, ஒரு முக்கியமான ஒரு அரசியலாக வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அவருடைய கர்ணன் படம் ஒரு சிறந்த, எனக்கு இன்னை வரைக்கும் மாரி செல்வராஜுடைய படைப்பில் ரொம்ப நான் அதிகமாக பார்க்கக்கூடிய படங்கள்ல கர்ணன் ரொம்ப முக்கியமான ஒரு படம், மாமன் ரொம்ப முக்கியமான படம். எல்லா படமும் முக்கியமாக இருந்தாலும் கர்ணன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ஒரு அதிகாரத்திற்கு எதிராக ஒரு எளிய மக்களுடைய குரல் இருக்கு இல்லையா, அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு படமாக அதை காமிச்சிருப்பாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஏன் நீங்கள் அப்படி காட்டுறீங்க, ஒரு வகையில் அந்த மக்களுடைய தலைவராக திரு கிருஷ்ணசாமி இருக்கிறதுனால பொது புத்தியில் நம்ம இப்படி கருத்துக்களை விதைக்கக்கூடாதுன்றது ஓகே. ஆனால் அதே டைம்
இப்போதானே இந்த மக்களுடைய வாழ்வியலையே ஒருத்தர் வந்து அங்கேருந்து வந்து தமிழ் சினிமாவில் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் எல்லா விதமான விஷயங்களையும் பதிவு பண்ண வேண்டியது அவருக்கு முக்கியமான ஒன்றா பார்க்குறாரு. அதே நேரத்தில் அவர் ஒடுக்குமுறைக்கு எதிராக தானே பேசுகிறாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. குறிப்பாக அதே நேரத்தில் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சும்மா வந்து ஏன் தங்களான வந்து பார்க்கல, பாராட்டல, பக்கத்து வீட்டுக்கு போகாமல் எதிரில் இருக்கிறது ரொம்ப தூரமாக இருக்கிற வீட்டுக்கு வந்து போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இன்னும் சுருக்கி வந்து ஏன் வந்து பாரஞ்சித் வந்து ஒரு பறையர் சமூகம் தானே, இவரு ஒரு பறையர் சமூகம் தானே, அதனால அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க படம் எடுத்திருக்காங்க, அதை போய் பாராட்டாம எங்க சமூகத்துக்கு ஒருத்தர் படம் எடுத்தாரு அங்கே போயிட்டு பாராட்டி சாப்பிட்டு வரீங்க நீங்க, அப்போ நீங்க இதை ஊக்குவிக்கிறீங்களா, எங்க மக்கள் தாழ்வாக தான் இருக்காங்கிறத காமிக்கிறது ஊக்குவிக்கிறீங்களா ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு. இன்னைக்கு திரும்ப கிட்ட கேட்டது திரும்ப என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நான் இன்னும் படம் பார்க்கல, படம் பார்த்து தானே பாராட்டுறதுக்கு சொல்லியிருக்காரு. அது அவருடைய விருப்பம், படம் பார்க்கறது பார்க்காம இருக்கிறது எல்லாம் அவருடைய விருப்பம். ஆனால் இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளவுகளை ஏற்படுத்துறதுக்கு பல பேர் முயல்றாங்க. அதில் பட்டியல் சமூக மக்களுடைய தலைவர்களாக அறியப்படுறவங்க சில பேர் வராங்க. நாங்கள் இந்த மக்களுக்கான தலைவருங்க, நாங்கள் இந்த மக்களுக்கான தலைவர் தாங்க, ஒன்று சேர மாட்டோங்க அப்படின்ற மாதிரி அதனுடைய குரலாக பிரதிபலிக்கக்கூடிய சில தலைவருடைய குரல் இங்கே வருது. ஆனால் அதையெல்லாம் வந்து உடைத்தெறிந்தவர் தான் திருமாவை நான் பார்க்குறேன். ஏன்னா திருமாவை நீங்கள் இன்னைக்கு ஒரு குறிப்பாக பழைய சமூக மக்களுக்கான தலைவராக மட்டுமே சுருக்கிட முடியாது. அவர் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகின்ற தமிழர்களுடைய தலைவர். அவர் எல்லா தமிழ் மக்கள் உரிமையும் பேசுகிறார். குறிப்பாக யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவருடைய உரிமைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் திருமா. அந்த நேரத்தில் அவர் வந்து வாழையை பார்த்து பாராட்டியது என்பது மாரி செல்வராஜையும் அவருடைய வாழ்வழியும் தன்னை வந்து இறுக பற்றி அதை அணைத்து கொண்டு அதை வந்து வாழ்த்தி வந்து வரவேற்கிறார்னா அது அவருடைய சிறப்பம்சம், அது அவருடைய குணநலன். ஏன்னா அப்படிதான் ஒரு சமூகத்தினுடைய தலைவர் இங்கே இருக்கக்கூடிய உழைக்க மக்களுடைய பிரச்சனையை வந்து ஒருத்தர் பேச வராங்கன்னா அவங்கள வந்து ஆதரிப்பாங்க. அந்த வேலை தான் திருமா அவர்கள் செய்திருக்கிறார். இதை கிருஷ்ணசாமி அவர்களும் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். தங்களான் படத்தை வந்து ரஞ்சித் எடுத்ததுனால அந்த படத்தை திரும்ப போயிட்டு பார்த்து பாராட்டி தான் ஆக வேண்டும் அப்படின்னு திணிக்கிறதும் ஒரு சரியான ஒரு போக்கா கிடையாது. ஏன்னா அதுவுமே திருப்பி நீங்கள் திருமாவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிக்குள்ளே அடைக்கிற ஒன்றா தான் வந்து பார்க்கப்படும். திருமாவர்களே பல முறை சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து 2 பேருமே முக்கியம், 2 பேருமே என் பசங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெளிப்படையாக வந்து பேசியிருக்கக்கூடிய திருமாவர்களையும் திருமாவர்கள் ரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜை பிரித்து பார்க்க மாட்டார். அவர் இங்கே இருக்கக்கூடிய ஆதித்தமிழர்களுடைய வாழ்விலை பதிவு செய்யக்கூடிய இயக்குநர்களை தன்னுடைய சொந்த சகோதரர்களால் தான் திருமா வந்து பார்த்து கொண்டு வருகிறார். அவர் ஏற்கனவே பல இடங்களை பற்றி ரஞ்சித் அவர்களை மிக உயர்வாக வந்து வாழ்த்தி பேசியவர். ஏன்னா சிறுத்தைகள் படைகளால் மட்டும் போதாது, இங்கே ரஞ்சித்துடைய படைகளாலும் இங்கே இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்புகள் நொறுங்குன்றத திருமா அவர்கள் ரஞ்சித் அவருடைய மேடையிலே வந்து பதிவுபட்டிருக்காரு. அதனால் திருமா வர்சஸ் ரஞ்சித், ரஞ்சித் வர்சஸ் மாரி செல்வராஜ் அப்படின்ற போக்கை தமிழ் சினிமாவில் பல பேர் கட்டமைக்க வந்தாலும் அரசிலிருந்து வந்தாலும் அது வெகுஜன மக்கள் மத்தியில் வந்து சுக்குனராக நொறுங்கிடும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு விலை உயர்ந்த காரில் இது போன்றவங்களாம் வராங்கன்னா வரட்டுமே, என்ன வயிறு எறிய போகுது, என்ன ஆகிட போகுது. ஏன் இப்போ தானே இந்த தலைமுறையிலேருந்து 1-2 பேர் வந்து இங்கே ஜெயிச்சு இந்த சினிமாவில் வந்து இந்த ஒரு குறிப்பாக சாதிய இறுக்கம் நிறைந்த சினிமாவில் வந்து இவங்க உள்ள வந்து இன்னைக்கு வெற்றி பெற்று தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக வளர்ந்து தங்களுடைய பொருளாதார ரீதியாக உயர்ந்து அதன் மூலமாக விலை உயர்ந்த காரில் கோடிக்கணக்கில் வந்தால் அதை வரவேற்கிறதா ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகை தவிர நீ எல்லாம் வந்து காரில் வந்துட்டு திருப்பியான் ஜாதி பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவர்கள் மேல் அல்லது அவங்க சொல்லக்கூடிய கருத்தின் மீது ஒவ்வாத நிலையை தான் வெளிப்படுத்தும்.